வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். ஈரோடு அருகே சோலார் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பேசிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை பார்த்து கீச்சுக் குரலில் கூட பேசுவதற்கு பயப்படுவதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் எங்கும் கொலை எதிலும் கொலை என்றும், காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு அறவே அச்சமில்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கனமழை காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் நாளை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பி.க்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேரமும் விமான சேவை இயங்கும் என்று கடந்த அக்டோபர் மாதம் இந்திய விமான நிலைய ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் முதல் கட்டமாக இன்று முதல் மதுரை சென்னை இடையே இரவு நேர விமான சேவை தொடங்குகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக உடல் ரீதியான தாக்குதல் மற்றும் தூண்டுதல் ஆகியவற்றிற்காக ராகுல் காந்தி மீது பல்வேறு பிரிவுகளில் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தைப்பூசம் மற்றும் இருமுடி விழாவை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் மதுரை சென்னை எழும்பூர் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் தற்காலிகமாக நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்க வேண்டும் என ரயில்வே அமைச்சருக்கு எதிர்க்கட்சி எம்பி.க்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதம் இல்லாத ஜம்மு காஷ்மீர் இலக்கை விரைவில் அடைவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 56,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 7,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 98 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இங்கிலாந்து நாட்டின் மன்னர் சார்லஸை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியுள்ளார். டொனால்ட் ட்ரம்புடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும், யுக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் புதின் கூறியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாஸ்போர்ட்டுக்கு அங்கோலா, தாய்லாந்து, நேபாளம், பூடான், மலேசியா, மாலத்தீவு, செர்பியா, பிலிப்பைன்ஸ், ருவாண்டா உள்ளிட்ட 26 நாடுகளுக்கு விசா இல்லாத பயணம் செய்யலாம் என வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். கேப்டவுனில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 49.5 ஓவரில் 329 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் 2-0 என கைப்பற்றியுள்ளது. வாஷிங்டன், நியூ ஜெர்சியில் நடைபெற்ற 2024 மிஸ் இந்தியா USA பட்டத்தை சென்னையை சேர்ந்த இந்திய அமெரிக்க இளம்பெண் கேட்லின் சாண்ட்ரா பெற்றுள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மொசாம்பிக் நாட்டை சிடோ புயல் தாக்கியதில் ஒரே நாளில் புயலில் சிக்கி 73 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைசிறந்த வீரராக விளங்கி வந்த அஸ்வினுக்கு மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதினை மத்திய அரசு வழங்க வேண்டும் என MP விஜய் வசந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-யின் டாப் 20 செய்திகள்.